ராஜா. அப்பா என் மனவாளனே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா இதோ சீக்கிரத்தில் வருவேன் என்று சொன்னவரே அப்பா ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரங்களே. அப்பா ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என்ன இவ்வளவு நாள் ஆச்சு? ஸ்டெல்லாவை காணோம். என்ன பண்ணிட்டு இருக்கா ஸ்டெல்லா? என்ன நீ இப்படி லோக்கலா ட்ரெஸ் பண்ணிருக்க? இதெல்லாம் பார்த்தா மனவாளன் ஓடிடுவான். என்ன பாத்தியா எப்படி பிரின்சஸ் மாதிரி இருக்கேனா? இப்படி போய் அவள் முன்னாடி சம்முன்னு நின்னா அப்படியே அலேக்க தூக்கிட்டு போயிடுவார். சரி, மணவாளனுக்கு எதிர்கொண்டு போறோம்ல, விளக்கு எண்ணெய் எல்லாம் எடுத்துக்கியா? என்னது விளக்கா? என்ன உன்ன மாதிரி ஓடு நினைச்சியோ? நான் ட்ரெண்டிங் யூத்துமா. இன்னும் விளக்கு எண்ணெய் விளக்கு என்ன பாத்தியா? போன்ல டாச் வச்சிருக்கேன். ஐயோ இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு பார்த்தா எவ்வளவு ஐயோ வெக்க வெக்கமா வருது. என்னது போன்ல டார்ச் யூஸ் பண்ண போறியா? பைப்ல இதெல்லாம் படிக்கிறேன், டார்ச் யூஸ் பண்ண கூடாதா? இங்க பாருஸ்டா, ஒழுங்கா விளக்கு எண்ணெய் ஆயத்தப்படுத்திக்கோ. மணவாளன் வரும்போது கைவிடப்பட்டு போயிடாத. பொடி பொடி கூமரன். சரி, மணவாளன் வந்துருவாருப்பா, நாம கிளம்புவோம். மணவாளன் வரப்போறாரு, நான் மணவாளனை பார்க்க போறேன். மாநாட்டம் ஆடிடுவேன், மயிலாட்டம் ஆடிடுவேன். மெசியாவோ பார்த்தீங்களா? மன்னவர கண்டீங்களா? என் மனசத்தான் சொன்னீங்க. சிஸ்டர்ஸ், இன்னைக்கு சண்டே சர்வீஸ்ல பாஸ்டர் கொடுத்த மெசேஜ் நல்லா இருந்துச்சுல? எனக்கு ஏதோ நமக்கே கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அப்படித்தானே சிஸ்டர்? ஆமா ஆமா, தேவ பிரசனமா இருந்துச்சு. உங்க வார்த்தையை கேட்கும் போது தேவ பிரசனத்துல நிறைஞ்சிட்டு பாஸ்ட் மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கும்போது உட்கார் போட்டுட்டு மெசேஜ் அனுப்பிட்டு இருந்தாங்க. சரி சும்மா அடிச்சுடுவோம். ஆமா ஆமா, மெசேஜ் ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு சிஸ்டர். அக்கா, நம்ம பிள்ளைங்களா இருக்கோம். பக்கத்து கிராமத்துல எத்தனையோ பேர் இயேசுவை பத்தி தெரியாம இருக்காங்கக்கா. வாங்கக்கா, நம்ம போய் அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லிட்டு வருவோம். ஆமாக்கா, எனக்கும் தோணிக்கிட்டே இருந்துச்சு. நம்மளும் போய் சுவிசேஷம் சொல்லிட்டு வரலாம்க்கா. ஹலோ பேபி, சொல்லு பேபி. அப்படியா? இந்த வந்துடுறேன் பேபி, இந்த வந்துடுறேன். இந்த நீங்க போய்கிட்டே இருங்க, போய் சுவிசேஷம் சொல்லிட்டே இருங்க, நான் பின்னாலே வந்துடுறேன். கண்கள் உன்னை தேடுதே, வைத்து போக ஏங்குதே, உன்னோட சேர்ந்து நான் ஊரை சுத்துறேனே. லலலலலலலா, லலலலலலலா, லலலலலலலா. அக்கா அக்கா, இயேசு உங்களை நேசிக்கிறாரக்கா. அவர் சீக்கிரம் வர போறாரக்கா. அவரை ஏத்துக்கோங்க அக்கா. அக்கா, இயேசு அவங்க நேசிக்கிறாருக்கா. அவர் சீக்கிரம் வரப்போறாரு. அவரை ஏத்துக்கோங்கக்கா. அக்கா அக்கா, இயேசு உங்களை நேசிக்கிறாரக்கா. அவர் சீக்கிரம் வர போறாரக்கா. அவரை ஏத்துக்கோங்க அக்கா. என்னம்மா, என்ன மத மாற்றம் பண்றீங்களா? உங்க இயேசுப்பா உங்களோட வச்சுக்கோங்க. எத்தனை அளவு சொல்லிருக்கேன், இந்த தெரு பக்கம் வராதீங்க. ஒழுங்கா போயிருங்க, இல்லைன்னா என்ன நடக்கும்னு தெரியாது. வெளியே போகணுமா? என்னக்கா எப்படிலாம் எதிர்ப்பு வருது? அப்போ உள்ளேயுமே செய்யக்கூடாதா? இங்க பாருமா, இந்த மாதிரி எதிர்ப்புகளை கண்டு சோர்ந்து போக கூடாது. தைரியமா ஆண்டவருக்காக துணிச்சு நிக்கணும். சுவிசேஷம் சொல்லணும்னா தைரியமா சொல்லணும், பயப்படக்கூடாது. 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 5வது வசனத்துல என்ன சொல்லிருக்கு? ஐயோ, எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனா இரு,
தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. சரி விடுங்க, ஊழியத்துல இதெல்லாம் வரதான் செய்யும். இந்த கிராமம் இல்லைன்னா அடுத்த கிராமம், வாங்க போய் ஊழியம் செய்யலாம். சரி சீக்கிரம் ஊழியம் செஞ்சுட்டு நம்ம போவோம். மணவளன் வரப்போறாரு, நம்ம ஆயத்தமாவோம். காலை வேற கடைசி காலம் ஆயிடுச்சுக்கா. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறாருக்கா. ரொம்ப பாரமா இருக்குக்கா. மனவரை வரும்போது நாம மட்டும் போனா எப்படிக்கா? நம்ம கூட அனைவரை கூட்டிட்டு போகணுக்கா. ஆண்டவருடைய வருகைக்கான அடையாளங்கள் நடந்துகிட்டு இருக்குக்கா. ஆனா அதுக்காக ஆயத்தமாவே இருக்கா. நாம் அதுக்காக சேர்ந்து ஜெபிப்போம் வாங்கக்கா. ஆண்டவர் நம்ம இடைவிடாம ஜெபிக்கணும்னு சொல்லியிருக்காருக்கா. நம்ம ஜெபம் பண்ணுவாக்கா. ஒரு ஆத்மா கூட வீணா போயிடக்கூடாதாக்கா. ஜெபமா? அதான் சர்ச்சிலே ஜெபம் பண்றாங்கல்ல, நாம வர பண்ணணுமா? ஜெபனாலே தூக்கமா வருது. நீ வேணா ஜெபம் பண்ணுமா? நான் போறேன். ஐயோ டைம் ஆச்சே, நாளை வேற போட்டுருப்பான். என்னாச்சோ? மிக சமீபமே சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே தேவைய காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவைய காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. கால சத்தம் வானில் தோரித்திடவே இயேசு மகாராஜனை வந்திடுவார். கால சத்தம் வானில் தோரித்திடவே இயேசு மகாராஜனை வந்திடுவார். ஹே பேபி, நாங்க வந்துட்டோம்டா. இன்னும் கொஞ்ச நேரத்துல மணவாளன்